பைத்தியக்காரனுங்களா இல்லை ஏமாத்துறானுங்களா? சும்மா எல்லாரையும் சொல்லாதடாடி. அது மனசால பொறுத்தது. ஒருத்தன் நல்லா இருப்பான், இன்னொருத்தன் பைத்தியக்காரனா இருப்பான். அதில் அதுக்கு நீ எல்லாரையும் குறை சொல்றது பத்தியா, அது தப்பு. மொத்தமாகவே முடிக்கணும்னு பார்க்குற பாரு, ரொம்ப ரொம்ப தப்பு. அது நம்மக்கிட்ட கிடையாதுடா. அது அவ்வளோதான். அது ஓ, நீ அதானே, அதான் வக்காலத்து வாங்குற. ஏன் இடத்துல இருந்து பார், உனக்கு தெரியும். நான்லாம் ஒன்றும் மக்காலத்துலாம் வாங்கலை. நீ எண்ணெய் எடுத்துக்க. நான் எத்தனை வாட்டி இது பண்ணிருக்கேன். கம்முன்னு வீட்டில் போய் பத்து தூங்கிடுவேன். அத்தனை நாள் வருவேன். அது ஜாலி ஃபன் பண்ணேன். அப்போ ஃபன்னு அவ்வளோதான். அதுமாரி தான் நிறைய பேர் ஏதோ அங்கே 2-3 பேர் இருக்கிறதால நீ எல்லாரையும் சொல்கிறதும் எல்லாமே மொத்தமாக கட்டுறதும் முடிவு பண்ணணும்னு நினைக்கிறது இதெல்லாம் இது யாரு? நீ பண்ணல. ஏய் கம்முனுறா. ஒவ்வொரு வாட்டியும் பண்ணிட்டு நான் ஏதோ கைகாரினது அவனோ ஒரு கடையை தூக்கி போட்டு வச்சு பெரிய பிரச்சனை ஆகி அப்புறம் நான் உன்னை போய் வீட்டில் போய் விட்டு வந்து எவ்வளோ பிரச்சனை நடந்துக்குது. அத்தனை நாள் கேட்டு நானா பண்ணேன்னு சொல்லி நடிக்கிற நீ. இப்போ நான் எல்லாத்தையும் மூட சொன்னேன் இல்லையே. அதிகமாக இருக்குல்ல, அது கம்மி பண்ண. 4-5 இருக்குல்ல, அது ஒன்று வை. ஒன்றே மட்டும் வை. ஒரு நகருக்கு 1 வை. அது டைமிங் வை. கரெக்டாக இந்த டைம் ஃபாலோ பண்ணுவேன். அங்கே ஒரு இது போலீஸ் போட்டு 2 போலீஸ் போட்டு எவனா அங்கே பிரச்சனை பண்ணால் லட்டியில் டமால் வைக்க சொல்ல. ரெடி வை வையின்ற. ஏன்டா இது பண்ணுறதுக்கு நம்ம இதுக்கு இவ்வளோ பண்ணுறோமே. ஒரு ஒரு நூலகத்துக்கு ஒரு புத்தகத்தை நம்ம வந்து ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது? பண்ணலாம்ல. படிக்க சொல்கிறது படிப்பு, அந்த கதை, அந்த இமேஜினேஷன்னா என்னன்னு ஒரு வளர்கிற பையனுக்கு நம்ம சொல்லக்கூடாது? சொல்லணும். அதெல்லாம் கிடையாது. தொடர்ந்து போட்டுக்க வேண்டியது, 24 மணி நேரம் ஓட்ட வேண்டியது, இந்த ஆயங்களும் போக வேண்டியது, சாக வேண்டியது, அவன் குடும்பம் தத்தளிக்க வேண்டியது.